உண்மையிலே ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா இதை காட்டிலும் ஒரு இது இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கத்துக்குட்டி. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே இந்த மாதிரி இதாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கொடுப்பாங்க. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சி போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தா நல்லா இருக்கும் பசப்பா அப்படின்னு போகிறாங்க. களத்துக்கு வரும்போது திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைக்கிற நிலைமை வரும்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகி பேசுறாரு. ஏங்க சின்ன பிள்ளைய அப்படி தான் பேசுவாங்க. பேசும்போது அப்படி இதெல்லாம் ஒரு இதான 24 26 வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ என்ன நிலைப்பாடுன்றது இப்போவே எப்போவோ வர்றதுக்கு இப்போவே வா. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரிம்மா அந்த பணியை சிறைமாக முடித்தா தான் நம்ம மதுரை மக்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைக்கும். ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரும் எங்கள் காலத்தில் என்ன முடிச்சிருப்போம். நமக்கான இது பூராமே பறி போயிருக்கு. கச்சத்தீவாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கும், முல்லை பெரியார் பிரச்சனை, எல்லாத்துலேயும் நம்ம உரிமையை இழந்து தான் இருக்கோம். மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்றும் பாரதிய ஜனதா ஒரு பெரிய பணம் இல்லாமல் மக்களை சந்திக்க நாங்கள் தயார்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வெளிவசம் தான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். ரூட் கிளியர். அதிமுக ரூட் கிளியர். எங்களை மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டாங்க. நடிகர் விவேக் இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம். இதனால இந்த தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலாச்சு. எது பார்த்தாலும் மதுரையினுடைய அடையாளம் எதுன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். எந்த வளர்ச்சி பணியாக இருந்தாலும் எங்களுடைய காலத்தில் தான். இந்த 3 ஆண்டுகளில் திமுக 3 ஆண்டுகளில் கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு மைதானம், கலைஞர் நூலகம். இதை தவிர ஒன்றுமே இதுக்கு செய்யவே இல்லை. 40 ஆண்டுகள் நிறையாத மாரியந்த குளத்தை நிறைச்சணும். அதை கூட இன்றைக்கி கழிவு நீரெலாம் கலந்து மிகப்பெரிய இதாக இருக்குது. அதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட அன்றைக்கி கூட சொல்லிட்டு வந்தேன், நேரடியும் சொன்னேன். அதான் மாநகராட்சி கூட்டம் நடந்தால் நான் போகலான்னு நினச்சேன். தேர்தலில் வர அறிவிக்க போகிறாங்களாம். அறிவிச்சா கூட்டம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச பிறகு போகணும். இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு இது இந்த பகுதிக்கு நுழைவு வாயில் மாதிரி வச்சுருக்கோம். இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பணிகள்லாம் எங்கள் காலத்திலே தொடங்கப்பட்டு இப்போ இந்த பணிகள் இப்போ மெத்தனமாக இருக்குது. அது விரைவாக முடிக்கணும். இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர் காலதாமம், இந்த பணியாளர்கள் அவர் தனியாக எடுத்திருக்க அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது, வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக கள ஆய்வு செய்யணும். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரிம்மா அந்த பணியை சிறைமாக முடித்தா தான் நம்ம மதுரை மக்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைக்கும். ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரும் எங்கள் காலத்தில் என்ன முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அமைச்சர் கூட, நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட என்கிட்ட சொன்னார். சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன். நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் டிசம்பரில் நாங்கள் முடிச்சிருவோம். நாங்கள் இதுக்கிட்ட பெத்தானியாபுரம் அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், உங்கள் தொகுதியில் தான் ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க இலவு காத்த கிளி மாதிரி தான் நான் உட்காந்துருக்கோம். எப்போ நடக்குன்னு பார்க்கலாம். அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நிலையான கொள்கை கிடையாது. அந்த கல்வியே மாநில பட்டியலில் இருந்த கல்வி பட்டியலை இவங்க மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் மத்தியதுக்கு கொண்டு வாங்க. மாநிலத்தில் இருந்த மத்திய அரசு எடுத்துக்கிட்டது. அப்போவே அவங்க அம்மா அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, அறிக்கை கொடுத்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி நீட்டு தேர்வு உங்களுக்கு தெரியும். அதுக்கும் காரணமாக இருந்தது இவங்க தான். கையெழுத்து போட்டுட்டு இங்கே இதை எங்களுக்கு ஒரு சூட்சமாக தெரியும், எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு உதயநிதியெல்லாம் சொன்னார். இன்றைக்கி வேறு ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன்னு அந்த திட்டமும் நிறைவேற மாட்டேன்றது. இது மாதிரி தான் அவங்களுக்கு முன்னுக்கு முரணாக மக்களுக்கு சொல்கிறது ஒன்று, மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், ஆனால் வலிக்கவும் செய்யாது. அது மாதிரி செய்கிறதா திமுகவுடைய கொள்கை. எப்பொழுதுமே அவங்க காலத்தில் எந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளும் காப்பாற்றப்பட்டதில்லை. தமிழனுடைய உரிமை தமிழுடைய எல்லாம் நமக்கான இது பூராமே பறி போயிருக்கு. கச்சத்தீவாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கும், முல்லை பெரியார் பிரச்சனை, எல்லாத்துலேயும் நம்ம உரிமையை இழந்து தான் இருக்கோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அதை தான் நம்மளும் நினைக்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நாங்கள் மட்டும் வித்தியாசமாக நினைக்க முடியுமா? ஏன்னா அதுவும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு,
அந்த நம்பர்கள்லாம் எந்தெந்த கம்பெனி என்ன ஏது என்பதை எல்லாம் விவரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆதென்டிகேட்டாக கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் நேற்று வேற கோடிட்டு இருக்காங்க. மாநில கட்சிகளும் வந்து அதில் பயனடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. யாரு? அமித்ஷா. ஆமாம், மாநில கட்சி பயனடைஞ்சுன்னா அந்த எந்த கட்சி பயனடைஞ்சதுன்னு தானே பார்க்கறது அப்படித்தானே. அதனால மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்றும் பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய பணம் இல்லாமல் மக்களை சந்திக்க நாங்கள் தயார்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வெளிவசம் தான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அறவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை தான் அறவேக்காடு. இருக்கிறதுலே அறவேக்காடு யாருன்னா, அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது, மதிக்காதது, இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காடுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா, இதை காட்டிலும் ஒரு இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கத்துக்குட்டி. அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் கூட்டினா போதுமா? இது எப்பவுமே இருக்கிறது தான். தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும்? பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா, ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற அரசியல் இயக்கமாக இருக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல. ஒரு மதத்தை முன்னிறுத்தி நடத்துகிறது என்பதுதான் இன்னைக்கு எல்லாருடைய மனவேதனை. எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்த உடனே, மோடிஜியை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே, அதெல்லாம் என்ன கூட்டம்? அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானா? சேர்ந்த கூட்டமா? வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு, மோடிஜி நல்லா பேசுகிறாரு, கேட்போம்னு வர்றாங்க. அதில் இவர் மதப்பா ஆயிடுறார், ரொம்ப இதாகிடுறார் ஓவரா. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே இந்த மாதிரி இதாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கொடுப்பாங்க. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன, ஆளுங்கட்சி போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் நல்லா இருக்கும் பசப்பா அப்படின்னு போகிறவங்க போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, எங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை, ஒரு பொதுச் செயலாளரை, எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி வாய் பிடித்ததோ மாங்காய் இனித்ததோ அப்படின்ற மாதிரி மாங்காய் பிடித்ததோ என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்னா, இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு, என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி. எனவே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார். இப்போ எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம். போன முறை வந்து உங்களுக்கு செய்தி வந்துருச்சு, போதும். களத்துக்கு வரும்போது திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைக்கிற நிலைமை வரும்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகி பேசுறாரு. ஏங்க, சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க. பேசும்போது அப்படி இதெல்லாம் ஒரு இதானு 24 26 வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ என்ன நிலைப்பாடுன்றது இப்போவே எப்போவோ வர்றதுக்கு இப்போவே வா. எங்களுக்கா பயப்படக்கூடியது? இன்னும் சொன்னால் இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்கு தான் பாதிப்பு. அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. உங்களவே பார்த்து பேசியிருங்க, கேமரா பார்க்கல. விஜயுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி எங்கே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தாங்க. அது ஒரு கோபம் அவங்களுக்கு. கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம். அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இல்லை. எங்களுக்கு இப்போ கிளியரப்பா, ரூட் கிளியர். அண்ணா திமுக ரூட் கிளியர். எங்களை மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டாங்க. 450 ரூபா விற்ற சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு? ஊரில் கேஸு
இன்னைக்கு 1100 ரூபா. ஏமாப்பா என்னம்மா எவ்வளோம்மா கேஸு? 1000 ரூபா. 100 ரூபா குறைச்சதுனால 1000 ரூபாயா? 1000 ரூபா. பெட்ரோல் 60 ரூபா விற்றது, இன்னைக்கு 100 ரூபா. அதில் 2 ரூபா குறைச்சிருக்காங்க. டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க 2 ரூபா. எதுவுமே செய்யலை. நம்ம மாநில அரசும் செய்யலை. விலைவாசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா? 1000 ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு கூட விளம்பரம் பார்த்தேன், முழு விளம்பரம் பத்திரிகையில் கொடுத்துருக்காரு. நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு. பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறாருக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தோம்ன்ற ஏறி இருக்க விலைவாசி. இதெல்லாம் யானை பசிக்கு சோளப்பொரி மாறிங்க. என்ன சொல்கிறீங்க? ஏப்பா உனக்கு நீங்களாம் வந்திருப்பீங்க, பெட்ரோல் போட்டிருப்பீங்க, நீங்களாம் முன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க, இப்போ எவ்வளோ செலவாகுது? ஒரு டீ கடை போனால் ஒரு டீ கடை இப்போ டீ எவ்வளோப்பா? டீ கடை நீ வாங்குறது பெரிய கடையில், சாதாரண கடையில் நாங்கள் சாப்பிட்ற கடையில் எவ்வளோப்பாண்டா நீ? 10 ரூபா. அன்னைக்கு எவ்வளோ? 2 ரூபா 3 ரூபா இருந்தது டீ. இன்னைக்கு எவ்வளவு? சாதாரணமாக பாருங்க. இதில் என்ன கொடுத்தாலும் சரி, மத்திய அரசு மாநில அரசு மக்கள் வெறியில் இருக்காங்க. சிஎஸ்டியை போட்டு, சிஎஸ்டி வரியை போட்டு, வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்னைக்கு வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை 2 அரசும் சுமத்தி இருக்கு. 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி, எந்த வரியும் மிதிக்காம விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு எதுனா அதிமுக அரசு. அது 4 ஆண்டுகள் குறுகிய காலம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, திமுகவுக்கு எப்பவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க. அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய, ஆளுங்கட்சி அதிமுக இருந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யலான்னு. உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும், கொரோனா தடுப்பூசி, அது போட்டால் செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்களே அந்த நேரத்தில். இவங்க முரசொலியிலே வந்துச்சே, நடிகர் விவேக் இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம். இதனால் இந்த தடுப்பூசி போடுற, கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலாச்சு. அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு அதை தொடர்ந்தாங்க. ஆக எப்பவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் நலன் சாராத கட்சி. அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது, குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியது கட்சி. வேற யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. அந்த குடும்பம் தான் வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. வேற இப்போ எங்கள் இதில் எத்தனை பேர், இப்போ மற்ற கட்சியெல்லாம், இப்போ காங்கிரஸில் கூட ஒரு தாழ்த்தப்பட்டவர் இன்னைக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு தலைவர் ஆகிட்டார்ல. இந்த கட்சியில் என்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தலைகள் தான் நின்றாலும் வர முடியுமா? திமுகவில் தலைவரா அந்த கட்சியில் வருமா? இப்போவே நேரு சொல்கிறாரு, இன்ப நீதி என்னைக்கு வராரோ அவருக்கு நாங்கள் அவரை தோளில் தூக்கிக்கிட்டு போவோம், பவனி போவோம், கலைஞர் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நேரு சார், நகர்ப்புறத்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு சார் சொல்கிறாரு. அண்ணன் ஏவா வேலு சொல்கிறாரு, அண்ணன் துரைமுருகன் சொல்கிறாரு, இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றியே இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் வழி தனி வழி, மக்களுக்கான, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். மக்களை நம்புகிறார் எடப்பாடியார், தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார். அவருடைய எண்ணத்தை ஈடேற்றுகிறதா அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை, பொறுப்பு. எங்களுடைய கட்சியை நிலைநிறுத்துவது அடுத்து வருகிற 2026 தமிழ்நாட்டுடைய ஏகபட்ச எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அமர போகிறார். இருக்கிற 234 தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம், குறைஞ்ச 200 தொகுதியாச்சும் ஜெயிச்சிருவோம்ப்பா இன்னைக்கு பார்க்கும்போது. சரி, நாளைக்கு பேசுவோம் தம்பி.